நம்முடைய ஆவி உபவாசம் எடுக்கும் போது நம்முடைய ஆவிக்கு ஒரு வித்தியாசமான விழிப்புணர்ச்சி வருகிறது. அப்போ பரலோகத்தின் காரியங்கள் நமக்கு புரியும். வேத வசனம் அப்பதான் நல்லா புரியும். நீங்க நல்லா சாப்பிட்டு நீங்க மெசேஜ் கேளுங்க, உண்ட மயக்கம். பழமொழியில ராஜா தமிழன் தான், அவனை மிஞ்ச முடியாது. சோ அப்படியே ஆயாசமா இருக்கும். பாயாசம் சாப்பிட்டா என்ன ஆகும்? ஆயாசம் வந்துடும். அதனால அப்படியே சாமி வரும். ஆனா நீங்க உபவாசத்துல இருந்து நீங்க செய்தி கேளுங்க, பல கோணத்துல ஆண்டவர் பேசுவார். புரியும், வசனம் புரியும். சோ கடைசியில தெய்வ செய்தி கொடுத்தனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நன்றி, தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஏன்னா கேட்க மனமா இருப்பீங்க, உங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் புரியும். பாருங்க, பாவமே சாப்பாடு வழியா தான் வந்தது. ஆப்பிள் இல்ல, ஆப்பிள் எங்கேயாவது இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க கண்டுபிடிங்க, $5,000 நான் பலாப்பழம் விஷுவலைஸ் பண்றேன். பெஸ்ட் ஃப்ரூட் இன் தி வேர்ல்ட் இஸ் பலாப்பழம். பலாப்பழம் ஆப்பிள் விஷுவலைஸ் பண்றோம், பலாப்பழம் விஷுவலைஸ் பண்ணலாம். அது கீழே இருக்கும். பலாப்பழம் பாத்தீங்கன்னா எல்லா இடமும் பலாப்பழம் இருக்கும், மேல இருந்து கீழே வரைக்கும். சரி, ஆதாமுக்கு இல்லாத அறிவா? அது பலாப்பழம் வெட்ட முடியலன்னா ஆண்டவர் வச்சிருப்பாரா? பிச்சிருப்பான். சோ பாவம் சாப்பாடு வழியா தான் வந்தது. ஒரு நிமிஷத்துக்குள்ள பாவம் மனு குலத்தை அசுசி பண்ணி நம்ம எல்லாரையும் மரபு அணுக்கள், ஜெனட்டிக், நீங்களாம் மெடிக்கல் ஸ்டாஃப், உங்களுக்கு தெரியும் ஜெனட்டிக்ஸ் பற்றி. டாக்டர்ஸ் ஈஸியா பண்ணதுக்கு உங்க அப்பா எத்தனை வயசுல இறந்தாரு, உங்க அம்மாக்கு என்ன வியாதி அப்படிலாம் சொல்லி அவர் நம்முடைய ஹிஸ்டரியை அவர் கண்டுபிடிப்பார். டாக்டர்ஸ் ஈஸி. ஃபாதர் மதர் ஹிஸ்டரி கேட்டாலே நம்ம ஹிஸ்டரி தெரிஞ்சிடும். நம்மள இன்னும் அவர் டச் கூட பண்ணல, இன்னும் பிளட் டெஸ்டும் எடுக்கல. ஆனாலும் சொல்லிடுறாரு, உங்களுக்கு இந்த வயசுல சக்கரம் வந்துடும், உங்களுக்கு இந்த வயசுல ஹார்ட் இஷ்யூ வரும், நீங்க இந்த வயசுல செத்துருவீங்கன்னு சொல்லிடுறாரு. அவங்க முன்னாடி அவங்க எதுக்கு அவங்க சம்பளம் ஈஸியா செத்துருவீங்க, நீங்க இன்னும் 2 மாசத்துல போயிருவீங்க அப்படின்னு சொல்லுவாரு. So that's because our genetic code is polluted. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு வர I believe நம்முடைய DNA ஆண்டவர் ரீரைட் பண்ணார். ஒரு அலையிலே சொல்லுங்க. அதனால வசனம் போகும்போது சுகம் வருது. எப்படி வசனம் சார்? வசனத்துல எப்படி சார் சுகம் வருது? அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவரை சுகமாக்கினார். அது எப்படி வசனத்துல சுகம்? I don't know. தெரியலன்னா நல்லது, அப்பதான் விசுவாசம் வரும். அல்லேலூயா. நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடாது. சோ ஆதாம் மூலமா நம்ம எல்லாம் கரப்பட்டிருக்கிறோம். அப்ப இயேசுக்கு ஒரு பெயர் இருக்கு. என்ன பெயர்? இரண்டாம் ஆதாம். இன்னொரு விதத்துல பிந்தின ஆதாம். ரெண்டு வார்த்தை இருக்கு. இரண்டாவது ஆதாம் பிளஸ் பிந்தின ஆதாம். அப்போ எப்படி 1 கொரிந்தியர் 15:45 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:45. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மா ஆனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முந்தின ஆதாம் என்ன ஆனா? மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனா. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அப்போ யார் உயிர்ப்பிக்கணும்? இல்லங்க, யார உயிர்ப்பிக்கணும்? fully out is minus 0 இல்ல minus. யார உயிர்ப்பிக்கணும்? நம்ம இல்ல. யார உயிர்ப்பிக்கணும்? யார உயிர்ப்பிக்க வேண்டும்? அப்படி அதான் பிரதர் டாமினிக் அப்படி போடுங்க. செத்தவனை தான் உயிர்ப்பிக்கணும்.
பாத்தீங்களா? நீங்க செத்து இருக்கிறீங்கன்னு ஒத்துக்க மாட்டீங்க. நான் நல்லா தானே இருக்கிறேன், பார்த்தா நான் செத்தமா போன மாதிரி தெரியுதா பாஸ்டர்? ஆமா. அப்போ நம்ம செத்துறணும், பாவத்துல மரிக்கிறோம். இப்போ உயிரோட இருக்கிறீங்க. இப்போ சொல்ல பாவத்துல செத்து நாரிட்டு இருந்தீங்க. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். எப்படி உயிர்ப்பிக்கிற ஆவியானவர்னா, நல்லா கவனிங்க. 33 வருஷம் பாவத்தை தள்ளுனா, பாவத்தை தள்ளணும். That is all. He resisted sin. அந்த பாவத்துடைய அந்த அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் சோதனை வருது, கண்ணுல சோதனை வருது, வாய் பேசுறதுக்கு வருது, வாய் வரைக்கும் வருது, ஆனா பேசல. கோபம் வருது, காமிக்கல. மனசுல துடிக்கிறாரு, ஆனா செய்யல. அதை மேற்கொள்றாரு. 33 ஆண்டு மேற்கொண்டதுனால ஒரு நிமிஷத்துக்குள்ள அவன் பாவத்தை கொண்டு வந்துட்டால. ஆதாம் பழப்பழம் சாப்பிட்டு அந்த பாவத்தை 33 ஆண்டு மேற்கொண்டார். ஏன்? ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவருக்கு என்ன ஆசை வந்துச்சு சொல்லுங்க? என்ன வெறுப்பு வந்துச்சு சொல்லுங்க? டக்குன்னு சொல்லணும். என்ன வெறுப்பு வந்துச்சு ஞானம் எடுத்த உடனே? இல்ல 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 ஒரு ஹை. இந்த மாதிரி நம்ம மைண்ட் வாய்ஸ் கேப்சர் பண்ணணும்னா நமக்கு வேணும். ஞானம் எடுத்த உடனே எது மேல அவருக்கு விருப்பமெல்லாம் போயிடுச்சு? வீட்டுக்கு போனாரா? எங்க போனார்? வனாந்தரத்துல. இது லூலு இருக்கா? அப்புறம் உங்க ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் என்ன? தமிழர்களுடைய ஃபேவரட் அஞ்சப்பரா இல்ல ஐயோ, நீங்க ஹிந்துவா? இல்ல ரட்சிக்கப்பட்டீங்களா? நல்லா முழுகி ஞானம் எடுத்தீங்களா? சரவண பவன். எனக்கு அலர்ஜி. சிஸ்டர் அந்த பக்கம் தெரியுமா? ஃபாஸ்டிங் பண்ணப்ப வெஜிடேரியன் பற்றி யாராவது பேசுவாங்க? நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? நீங்க என்ன ரிப்போர்ட் பண்றீங்களா? நல்ல வேற என்ன சாப்பாடு? டேஸ்ட் ஆஃப் மும்பை. ஜைத்தூன். ஓகே, நீ உட்காருங்க. நம்ம பாட்டு ஜைத்தூன் தட்டுக்கடை எம்ஆர்ஏ. உங்க ரேஞ்சுமா? உங்க ரேஞ்ச் எங்க லெவல்ல வேற. நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்தோம், நீங்க வந்து இங்கே உற்பத்தி ஆகுங்க. So 40 days he fasted and he resisted temptation. அதே நேரத்துல சோதனைக்காரனை மேற்கொள்றார். எப்படி மேற்கொள்றார்? ஈஸியா மேற்கொள்றார். உபவாசத்துல இருக்கிறாரு, அவருக்கு வசனம் அப்படியே தாறுமாறா வருது. அவர் என்ன நம்மள மாதிரி பைபிள் தூக்கி சுத்திட்டு இருந்தாரா இயேசு? அட பைபிள் தூக்கி சுத்துறவங்களுக்கு தான் பைபிள் இங்க இருக்க மாட்டேது. Note the point, bro. Note the point. பைபிள் கையிலே இருக்கு, அதனால மண்டையில இல்ல. இயேசுக்கு கையில இல்ல, அவருடைய வாயில் இருக்கிற கருப்புல பட்டையே இருக்கு. அது வெளிப்படுத்துற விசேஷம். நம்ம பூமியில இருக்கும்போது சொல்லுங்க. 12 வயசுல இயேசுக்கு எப்படி? What was his? இது 12 வயசுல வசனத்துக்கு அவருக்கு என்ன? பண்டிதர்களோடு உட்கார்ந்து கேள்வியும் கேட்டு அவங்க கேள்விக்கு எத்தனை வயசுல? 12 வயசுல. நம்ம பிள்ளையா இருக்கு 1 வருஷம் சொல்றதுக்கு அவங்க அம்மா வந்து சொல்லுவோம். அது 1 வருஷம் சொல்றதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நம்ம அம்மா நம்ம அப்பா அம்மா. 1 வருஷம் அது முக்கிய முறை இங்கிலீஷ்ல சொல்லுது. அதிகாரமா மனப்பாடம் பண்ண வைங்க. அல்லேலூயா.
How many verses do you know கேட்கணும்? How many chapters of the Bible do you know by heart? எத்தனை அதிகாரம் தெரியும்? அப்படி வரணும். புஸ்தகமா மனப்பாடம் பண்ணணும். உங்க வயசுல கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா the word of God is so important. 3 முறையும் சாத்தானை மேற்கொள்ள இயேசு என்னத்தை பயன்படுத்தினார்? இந்த அதிகாரம் நான் சொல்றேன் போ அப்படின்னு சொல்லல, எழுதி இருக்கிறது. அப்போ எழுதி இருக்கிறத எனக்கு சாத்தான் கிட்ட ஒன்னு பிடிச்சமான மேட்டர் என்ன தெரியுமா? He respects the word of God. And he knows the word of God by heart. இவர் ரச சொன்னோன்னே இரு நான் செக் பண்றேன் அப்படின்ட்டு அவரு பைபிள் செக் பண்ணா, he knows the Bible better than Christians. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் எனக்கு சாத்தானை பிடிக்கும். சில மேட்டர் இருக்கு மட்டும். He is thorough with the word of God. He is thorough with the word of God. நம்மளும் இல்ல, he is thorough. ஏன்னா he knows the power of the word of God and he comes under the power of the word of God. இயேசு சொல்றாரு எழுதி இருக்குது, உடனே அந்த மேட்டர் விட்டு அடுத்த டெம்ப்டேஷனுக்கு போறான். மனசிலாயோ? He is smart. He knows. இயேசுக்கு தெரியும், இயேசு சொல்லிடுறாரு, கரெக்டா நம்ம இதுக்கு ஏத்த மாதிரி வசனத்தை போடுறாரு. உடனே சப்ஜெக்ட மாத்தி அடுத்த டாபிக் அவன் போறான். 3 முறையும் வசனத்தை வச்சே நெக்ஸ்ட் அவன் வசனத்தை சொல்றான். இவர்கிட்ட அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இருந்து வசனத்தை சொல்றான். அதுக்கு வசனத்துக்கே ஆண்டவர் இன்னொரு வசனத்தை சொன்னாரு. 3வது முறை வசனத்தை சொல்லிட்டாரு, நீ கிளம்பி போ. அப்ப கூட சாத்தானு என்னன்னு போட்டிருக்கு? வெரி குட், வெரி குட். அப்ப அவன் திரும்பி மூணு வந்தப்போ திரும்பி வந்தான். பட் அத்தனை காரியத்தை இயேசு அவர் வந்து மேற்கொண்டு, நான் என்ன சொல்றேன், சின்லெஸ். அதான் பாவம் வந்தது, இவர் பாவத்தை மேற்கொள்கிறார். பாவத்தை மேற்கொள்கிறவர் இயேசு கிறிஸ்து. இந்த பாவத்தை மேற்கொள்ள உனக்கும் வசனத்தின் சக்தியையும் ஆவியானவருடைய சக்தியையும் அவர் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. மேக் யூஸ், எஸ்பெஷலி ஃபாஸ்டிங் பிரேயர். நல்லா கூர்ந்து கவனிங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். Hallelujah. Food affects many things. இப்போ நீங்க மெடிக்கல் ஸ்டாஃப், இப்போ நான் கேர்ஃபுல்லா பேசணும், ஏன்னா என்ன விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கும் இல்லையா? Food affects many things. Food affects mood, am I right? Food affects sleep patterns, am I right? Food affects our bodily activities, am I right? Food affects our drives, am I right? Food affects our weight, am I right? Okay, food, it also determines what diseases we will be prone to and ultimately the cause of our deaths as well. Am I right medically? Another doctor வந்து டயட்ட பற்றி பேசுறாரு. டயட்டிஷியன் எதுக்கு ஹாஸ்பிடல்ல? டயட்டிஷியன் எதுக்கு? Diet and food is very very important medically. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, மனுஷன் யார்? நான் யார்? நான் யார்? நான் வந்து ஒரு ஆவி. ஆனா அந்த ஆவி மேல ஒரு சரீரம் ஓட்டிட்டு இருக்கு. நீங்க பாக்குறது என்னுடைய சரீரம், கேட்கறது என் குரல். பட் நான் வந்து சரீரம் இல்லை. நான் உண்மையா நான் யாரு? நான் ஒரு ஆவி. தேவனும் ஆவியா இருக்கிறார், தூதர்களும் பணிவிடை செய்கிற ஆவிகளா இருக்கிறார்கள். மனுஷனும் தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனும் அவன் ஒரு ஆவி. எப்படின்னா இது ஒரு ஷெல். இது வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்றோம். டெத் வந்து இந்த பாடி வந்து கலட்டிட்டு நம்ம போறோம். அந்த அவன் கேட்டான், ஆண்டவரே என்ன? அப்போ இயேசு என்ன சொன்னாரு? இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் இரு. அப்ப இயேசு சொன்னது உண்மையா? அவன் அன்றைக்கு பரதேசிக்கு போனானா? போனான். ஆனா செத்த பிறகு பாடி எங்க இருக்கு?
ஆனா அவன் போனானா என்ன போச்சு? ஆவி போச்சு. கலட்டிட்டு இந்த மோல்ட கலட்டிட்டு இந்த சாசியை கலட்டிட்டு அவர் போயிட்டார். சோ நமக்கு ஒரு ஆத்மாவும் இருக்கு, நமக்கு ஆவியும் இருக்கு, நமக்கு ஆத்மாவும் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆவி ஆத்மா சரீரம். இப்போ அந்த ஆத்மா தான் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணும். இங்க பாருங்க, நமக்குள்ள நான் வந்து ஒரு முக்கூட்டணி. நான் ஒரு ஆவி, எனக்கு இருக்கிற ஒரு ஆத்மா, நீங்க பாக்குறது என்னுடைய சரீரம். அந்த சரீரம் இந்த முக்கூட்டணியில இங்க பாருங்க அரசியல் இருக்கு. மூணுலயே அரசியல் இருக்கு. இந்த மூணுல அரசியல்னா ஆவி வந்து தனியா இருக்கும், ஆத்மாவும் சரீரமும் ஒன்னா இருக்கும். இது ரெண்டும் தோஸ்து. இது சோ உங்களுக்குள்ளவே அரசியல் நடந்துட்டு இருக்கு. பாய்ஸ் பிரதர், ஃபுல் கன்ஃபியூஷன் உங்க லைஃப். ஏன் உங்களுக்குள்ளவே கன்ஃபியூஷன்? உங்களுக்குள்ளவே ரெண்டு பார்ட்டி. ஒரு பார்ட்டி வந்து ஆவி, இன்னொரு பார்ட்டி வந்து கூட்டணி. யார் யாரு? ஆத்மாவும் சரீரமும். எப்படி அவங்க வேலை செய்யறாங்க நான் சொல்றேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆவிக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. அது பாட்டு அங்க கிடக்கும். ஏன்னா மைண்டும் பாடியும் என்ன பண்ணும்? வேலை செஞ்சு. சுவிசேஷம் வந்து பரலோகத்திலிருந்து வந்த செய்தி. இது வந்து எந்த மதத்திலாவது இருக்கும். ஏன்னா மனசுக்கு மதம் ரொம்ப பிடிக்கும். மனசுக்கு தான் மதம் பிடிக்கும். ஏன்னா மனசுக்கு ஏதாவது திருப்தி வேணும். ஏன்னா அதுக்கு குற்ற மனப்பான்மை இருக்கு. அந்த குற்ற மனப்பான்மை மேற்கொள்ளத்தான் மதம். ஒரு அல்லையே சொல்லுங்க. ஏன் அத்தனை மதம் இருக்கு? ஏன் சில மதங்கள் ஸ்ப்ரெட் ஆகுது? நான் இப்போ வரத்துக்கு முன்னாடி கூட ஒரு இன்னொரு மதம், கிறிஸ்தவம் இல்லாத இன்னொரு மதத்துல அவங்களுடைய ப்ரோக்ராம். அப்போ யாரோ அந்த மதத்துல போய் சேர்ந்து அவங்க பேசுறாங்க, சமாதானம் இருக்கு. நான் நாஸ்திகனா இருந்தேன், இந்த மதத்துல வந்த பிறகு எனக்கு சமாதானமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு நல்லா புரிஞ்சுது. எப்படியோ எந்த மதத்துல இருந்தாலும் அதெல்லாம் விழுந்து போன மதம் தான், அது வந்து செத்து போன மதம் தான். ஏன்னா சுவிசேஷம் தான் உயிர்ப்பிக்கும். ஒரு அலையில சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு தெரியுதா, சுவிசேஷம் அவர் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். He is a heavenly being. அவர் பேசுற வார்த்தைலாம் வானத்துக்குரிய வார்த்தைகள். அவர் தேவன். அவர் பேசிதான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். பேசி ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவி வந்து கொஞ்சம் எழும்ப ஆரம்பிக்குது. அதற்கே மதத்தை நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் அது பாட்டு கிடக்கும் ஆவி. ஆனா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ உங்க ஆவி வந்து கொஞ்சம் எழும்பும். ஜெபம் பண்ண சொல்லும், வேதத்தை வாசிக்க சொல்லும், உபவாசம் எடுக்க சொல்லும், இந்த மாதிரி மீட்டிங்ஸ் போகணும்னு சொல்லும். ஆவியானவர் எப்பவுமே நம்முடைய ஆவியோடு கூட அவர் இடைப்பட அவர் ட்ரை பண்ணுவார். ஏன்னா இதுக்கு ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சுங்களா? எது? ஆத்மா சரீரமும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணார்? நம்முடைய ஆவியோடு கூட சேர பார்ப்பார், நம்முடைய ஆவியோடு கூட சங்கமம் பண்ண பார்ப்பார், நம்முடைய ஆவியோடு கூட சேர்ந்து ஆவிக்குரிய சத்தியங்களை நமக்கு போதிக்க, தேவ பிரசன்னத்தை நாம் இருக்க, நாம் அப்பேற்பட்ட விருப்பத்தை விரும்ப வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் நமக்கு போதித்து நம்முடைய மனக்கண்களை திறப்பார். இந்த ஆவி டிசைட் பண்ணது மெயினா நம்ம வந்து உபவாசம் எடுக்கணும்ட்டு உடனே இது ரெண்டும் சேரும். இல்ல நம்ம ரொம்ப வீக்கா இருக்கிறோம், சாப்பிடணும். அப்புறம் உபவாசம் எடுக்க பிளான், ஒரு 3 நாள் உபவாசம் எடுக்க பிளான் பண்ணி நீங்க பிளான் போட்டுருவீங்க. நீங்க ஃப்ரிட்ஜை திறந்தீங்கன்னா அங்க கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் மேட்டர் இருக்கும். இதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்கு பிடிக்காது வேஸ்ட் பண்ணா. சோ இதை கிளியர் பண்ணுவோம். அப்புறமா இந்த ஒரு நாள் சாப்பிட்டு மீதி 2 நாள் நம்ம வந்து அது ஃபர்ஸ்ட் 2 டேஸ் வச்சு இன்னொரு 3 நாள் நம்ம ஃபாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாப்பாடு ஃப்ரிட்ஜ்ல இந்த சாப்பாடு உள்ள போன பிறகு இது ரெண்டும் கொள்ள சந்தோஷம். எதுக்கு? சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கு ஒரே சந்தோஷம். இதுதான் இவனை போட்டு அமுக்கணும், இவன் இன்னைக்கு மேல உபவாசத்தை பத்தி பேசக்கூடாது, ஃப்ரிட்ஜ்ல எப்பவுமே ஏதாவது நம்ம ஸ்டாக் வச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்லயும் ஸ்டாக் வச்சுட்டே இருப்போம். ரொம்ப கஷ்டம். ஈட்டிங் இஸ் ஈஸி, ஃபாஸ்டிங் இஸ் டிஃபிகல்ட். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன் சொல்றேன்ட்டு உங்களுக்கு தெரியும்.
நான் சென்னையில் இருக்கிறேன், பாஸ்டரா இருக்கிறேன். கல்யாணம் ஆயிருக்கு. அப்போ எனக்கு எப்பவுமே 2, இங்கிலீஷ் சர்வீஸ்லயும் இருப்பேன், தமிழ் சர்வீஸ்லயும் இருப்பேன். எங்க போனாலும் 2 சபை, எங்க போனாலும் பெங்களூர்லயும் 2 சபை. ஸோ நான் வந்து ஒரு அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம், நானும் ஒய்ஃபும். காலையில் அவங்க வந்து ஊழியக்காரன் நேசிக்கிற ஒரு ஃபேமிலி, அப்புறம் பயங்கரமான குக், அப்புறம் வெரி லவ்விங் மதர். ஒரு ரொம்ப கைண்ட், உபசரிப்புனா அவங்கள மாதிரி வராது. அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் நானும் ஒய்ஃபும். அவங்க வந்து பாஸ்டர் வந்துட்டீங்களா, சந்தோஷம் பாஸ்டர், நீங்க உட்காருங்க, நான் வந்து இது கொண்டாரு, நான் என்கிட்ட இருக்கிறது கொண்டாரு. அது மார்னிங் டைம். என்ன இருக்கு, மைதா தோசை. அந்த மைதா தோசை அது வந்து திருப்பி போட மாட்டாங்க. அது இறக்குறதுக்கு முன்னாடி அப்போதான் திருகின தேங்காய், ஃப்ரெஷ்ஷா திருகின தேங்காயும் சுகரும் போடுவாங்க. சீனியா சர்க்கரையா? சர்க்கரை போடுவாங்க. அப்ப அந்த ஹீட்ல கொஞ்சம் அந்த கோக்னட்டும் அந்த தேங்காவும் அந்த சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆயிட்டு அப்படி ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் அந்த மைதா தோசை மேல ஒட்டிட்டு இருக்கும். அப்புறம் இவங்க அங்கே தவாலே இப்படி சுருட்டிட்டு சுட சுட கொண்டு வருவாங்க. நான் அதை 2 பிரேக் பண்ணி இது அவுக்குன்னு சாப்பிடுவேன், இது அவுக்குன்னு சாப்பிடுவேன். இப்படி ஒரு 2-3 விசிட் பண்ணாங்க. எனக்கு 1, என் மனைக்கு 1, திரும்பி எனக்கு 1, திரும்பி என் வைஃபுக்கு 1, திரும்பி எனக்கு 1. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்க வைஃப் திடீர்னு சொல்றா, நீங்க தான் ஃபாஸ்டிங்ல இருக்கீங்க. அது 3ஆவது நாள் ஃபாஸ்டிங். அவன் ஃபாஸ்டிங் இல்ல, 3ஆவது நாள் அவங்க வீட்டுக்கு எதுக்கோ நாங்க போனோம். ஏதோ ஒரு மேட்டர் பேசுறதுக்கு நாங்க இங்கிலீஷ் கொஞ்சம் ஒரு முக்கியமான தாய். அவ சொன்ன உடனே எனக்கு அப்படியே எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டு இங்க வந்தா கூட கிளாஸ் தான் இருக்கு, ஒளிய முடியாம வச்சிருக்கீங்க. எனக்கு வெக்கக்கேடு, வெக்கம் இல்ல வெக்கக்கேடு. இப்போ முழுங்குறதா இல்ல துப்புறதான்னு தெரியல. அவங்க வந்துட்டாங்க, என்ன பாஸ்டர் ஃபாஸ்டிங்கா? ஆமா அப்படின்னு நான் சொல்ல, வைஃப் ஆமா அப்படின்றாங்க. கேளுங்க, அந்த அம்மா இவ்வளவு நல்ல அம்மானா, வெரி நைஸ், உங்களை மாதிரி. அவங்க வந்து என்ன சமாளிக்கிறாங்க. ஓ பாஸ்டர் எங்க வீட்டுல ஃபாஸ்ட் பிரேக் பண்ணால எங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் அப்படி நம்ம மக்களுக்கு ஒரு சென்டிமெண்ட்ல, பாஸ்டர் எங்க வீட்டுல வந்து ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணா எங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம். இதுதான் நம்ம கதை. 2 days successful. 3rd day மைதா தோசை பார்த்த உடனே, சிஸ்டர் நீங்க கரெக்ட் தான், கறி இல்ல ஒண்ணும் இல்ல, வெஜ் தான், ஆனாலும் இழுப்பு. யூ ஆர் கிரேட் சிஸ்டர், எனக்கு ஒரு நல்ல ஒரு போடு போட்டீங்க சொல்லி. Even vegetarian food is appealing to us. சாதாரண எனக்கு ஆக்சுவலா மைதா தோசை பிடிக்காது, ஆனா செஞ்சது ஒண்ணு, உபவாசத்துல எனக்கு தெரியல பசி, அது ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கூட்டணி 2 சேர்ந்துருது. கண்ணு சரீரம் தானே, கண்ணு கரெக்ட் எதுக்கு? சிந்தனைக்கு. சிந்தனை வந்து சோல் தான், எல்லாம் நம்ம மைண்ட் தான் சோல் தான். நம்ம எமோஷன்ஸ், நம்ம நாலேஜ், நம்ம அறிவு எல்லாமே ஆத்மா, எல்லாமே ஆத்மா. நம்முடைய அறிவு, நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சி படுறது, நம்முடைய பார்வை, அந்த கண் பார்வை மூலமா வருகிற ஒரு மோகம், ஆசை, மற்றதெல்லாம் நமக்கு என்ன வேணும். இது 2 சேர்ந்துட்டு, இது 2 சேர்ந்து, அது ஆமா அது உனக்கு வேணும், ஓசில வருது, ஃப்ரீயா வருது, சாப்பிடு. இல்ல இல்ல ஒண்ணு சரளமா போனா
கையில பில்லு கையில உங்களுக்கு தமிழ் தெரியுமா? சரி. இல்ல திடீர்னு அங்கங்க பார்த்து கையில காசு நல்ல ஃபாஸ்டிங் மெசேஜ் கூப்பிட்டுங்க. நல்ல ஒரு சோ நம்ம வந்து காலை 5 மணிக்கு ஜெபம் பண்ணோம். இப்போ முடிஞ்சதுல காலை 5 மணிக்கு ஜெபம் பண்ணோம். சோ அலாம் வச்சு என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு பழக்கம் இல்லைன்னு வைங்களேன். சப்போஸ் உங்களுக்கு 6 மணி 7 மணி தான். ஆனா அன்னைக்கு 5 மணிக்கு எந்திரிக்கணும். அலாம் அடிக்குது. நீங்க என்ன பண்ணீங்க? 5 மணி ஜெபம் தான். எத்தனை மணிக்கு அலாம் வைப்பீங்க? 4:30. அப்ப உங்களுக்கு தெரியும் 4:30 ஆச்சு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு இப்படி பிளாங்கெட் எடுத்துட்டு நல்ல ஏசி குளுகுலுன்னு இருக்கு. பார்த்தா அந்த டிஜிட்டல் கிளாக்ல 4:13 காமிக்குது. இல்ல போன் எடுத்து பார்த்து 4:13 பாக்குறீங்க. தூக்கம் வந்து இழுக்குது. நேத்து ஆக்சுவலா கொஞ்சம் லேட்டா தான் படுத்தீங்க. உடனே உங்க மைண்ட் என்ன சொல்லும்? half an hour இருக்குல. அப்போ இந்த மைண்ட் சொன்ன உடம்பு என்ன சொல்லும்? ஆமாப்பா இது கொஞ்சம் ஆமாப்பா கம்பி இழுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்? இந்த பக்கம் திரும்பி போத்திட்டு தூங்குவோம். 6 மணி ஆயிடுச்சு. உடனே ஜூம் ஆன் பண்ணா யாருமே இல்ல. என்ன இன்னைக்கு பிரேயர் இருந்துச்சா இல்லையா? அப்படியே ஒரு டவுட். அதுக்கு ஒரு ஃபோன் பாஸ்டர் இன்னைக்கு பிரேயர் இருந்துச்சு. So this is what happens in our spiritual life. Okay. யூதர் வந்து ஃபாஸ்டிங் பண்ணுவாங்க. தனியா ஃபாஸ்டிங் மோஸ்ட்லி ஃபாஸ்டிங் பிரேயரும் பண்ணுவாங்க. ஆனா மோஸ்ட்லி உபவாசம் பண்ணுவாங்க. ஏன்னா உபவாசம் வந்து அவங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து தேவன் வந்து அவங்களுடைய உபவாசத்தை கண்டாலே இவர்கள் உபவாசம் என்றால் என்ன? நான் சாப்பிடலாண்டவரே, நான் ஆகாரத்தை நான் புசிக்க மாட்டேன், நான் என்னை தாழ்த்துகிறேன், உடைய சமூகத்திலே நான் என்னை தாழ்த்தி உமக்காக காத்திருக்கிறேன். இதுதான் ஃபாஸ்டிங் மீனிங். ஜூயிஷ் கல்ச்சர்ல நீ உபவாசம் பண்ணாலே நீ வந்து உன்னை தாழ்த்துற, தேவ சமூகத்துல தேவனுடைய பார்வைக்கு ஏதாவது கிருபை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ உபவாசம் இருக்க. எஸ்தர் புஸ்தகத்துல நாம் அடிக்கடி உபவாச ஜெபத்துல எஸ்தரை பற்றி நம்ம பேசுவோம்ல. எஸ்தர் அப்படின்னு எஸ்தர் அம்மா ஜெபம் பண்ணாங்களா? ஜெபம் பண்ணாங்களா? $500 தர, $5,000 தர. அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சு இப்பவே சொல்லுங்க. I'll give you in cash $50,000. இப்போ பாஸ் $50,000 வச்சிட்டு சுத்திட்டே இருக்காரு அப்படி நினைக்காதீங்க. என்ன சொல்றீங்க? இல்ல அவ என்ன செஞ்சா நான் கேட்கல. அவ ஜெபம் பண்ணானான்னு நான் கேட்கிறேன். பண்ணதா எழுதப்படல. வந்து ஞானமான எனக்காக உபவாசம் பண்ணுங்கள்னு சொன்னாங்க. இல்ல நான் உபவாசத்தை பற்றியே நான் பேசல. நான் கேக்குற கேள்வி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எஸ்தர் அம்மா ஜெபம் பண்ணாளா? ஏன் நான் கண்டுபிடிக்கிறேன். You show me, I'll give you $50,000. எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். உபவாசம் ஜெபம் பண்ணல. பண்ணிருந்தா எழுதியிருக்கும். பண்ணிருந்தா நான் பைபிள்ஸ் ஹேண்ட்புக் ஆஃப் பிரேயர்ல நெகமியா ஜெபம் பண்ணலாம், எஸ்தரா ஜெபம் பண்ணலாம், எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணாங்க. ஸோ எஸ்தரா ஜெபம் பண்ணிட்டா கட்டாயம் எழுதிருப்பான் இல்லையா? பெரிட்டா யூ ரைட், எழுதிருப்பாங்க. ஆனா எழுதல.
சரி, அதோட பெரியட்டா நீங்க எஸ்தர் புஸ்தகத்துல ஆண்டவருடைய பேரை காமிங்க, இல்ல ஆண்டவர் காமிங்க, தேவன் காமிங்க, அதுக்கு இன்னொரு ஒரு $50,000 நான் உங்களுக்கு தரேன். Find the name of God, find ஆண்டவர், தேவன், இஸ்ரவேலின் தேவன், அதை கண்டுபிடிக்குமா ஃபர்ஸ்ட். $50,000 தரேன். தேவனுடைய பேர்ல தெய்வம் பற்றியே இல்ல, ஒண்ணுமே தெய்வத்தை பற்றி ஒண்ணுமே இல்ல, ஜபத்தை பற்றியும் இல்ல. நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு வேத அறிவுக்காக தான் நான் சொல்றேன். ஐ நாட் சேயிங் she may not have prayed. அத நான் சொல்றேன்னா, ஆண்டவர் வந்து யூத ஜபம் பண்ண வேண்டிய அவசியம். அவங்க உபவாசம் எடுத்தாலே இதுக்காக உபவாசம் எடுக்காம அவருக்கு தெரியுது. மனுஷ முகத்தை பார்க்கிறோம், ஆண்டவர் சிலத்தை நம்ம வார்த்தை போட்டு தான் கெடுத்துறோம். சிலத்தை நம்ம ஜபம் பண்ணலன்னா கூட God sees the heart. இயேசு வந்து மலை பிரசனத்துல தனித்தனியா பிரிச்சு உபதேசித்தார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அதுக்கு ஒரு உபதேசம், அது முடிச்ச பிறகு நீங்கள் உபவாசம் பண்ணும்போது தனி உபதேசம். பிரிச்சு பேசலாம். ஆனா பிரிச்சு ஆண்டவர் ரெண்டையும் சேர்த்து அதனுடைய வல்லமை, ஒட்டுமொத்தமான சினர்ஜி, அது வல்லமை குறித்து அவர் பேசுகிறார். மத்தேயு 17:21 பிரிச்சு ஆண்டவர். ஏன்னா யூத கலாச்சாரத்துல அவருக்கு தெரியும், உபவாசம் தனி, ஜெபம் தனி, தனி பிரிக்கலாம். சிலர் வந்து உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணாம இந்த ஜாதி பிசாசு இப்போ இன்னொரு வாட்டி வாசிங்க. அப்படி இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆண்டவர் வந்து இது ரெண்டுடைய வல்லமையை அவர் கம்பைன் பண்ணி பேசினார். எந்த கான்டெக்ஸ்ட்ல இப்ப சொல்லுங்க, எந்த கான்டெக்ஸ்ட்ல? உபவாசம் இல்ல, கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த உலகத்து காரியம் இல்ல, அடுத்த if you want power in the spiritual realm, உங்களுக்கு வந்து சாதாரணமான வாழ்க்கை நீங்க வாழணும்னா உபவாச ஜெபம் பண்ணவே பண்ணாதீங்க. ஆனா அடுத்த உலகத்துல உங்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்றால் நீங்கள் உபவாச ஜெபம் பண்ண வேண்டும். மடமடன்ட்டு ஒரு 4 நன்மைகள், உபவாசத்தினால 4 நன்மைகள். இப்போ நீங்க ரொம்ப கவனிக்கணும். இப்போ பிள்ளைங்க அமைதியா இருக்கணும். இப்போ நீங்க வந்து தயவுசெய்து கவனிக்கணும். First benefit of fasting and prayer is revelation and direction. Revelation வெளிப்பாடு, ஆவிக்குரிய ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். அதோடு கூட டைரக்ஷன், நாம் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும், எந்த திசையில போகணும் அப்படின்னு ஆண்டவர் தெளிவா பேசுவார். முதலாவது ரெவலேஷன். வாசிங்க தானியேல் 9ஆம் அதிகாரம் 1-3. தானியேல் 9:1-3. கல்தேயருடைய ராஜ்யத்தில் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகாஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்தில் தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடே சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நோக்கி ஒழுங்கா படிக்கணும். அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரே உம்மில் அன்பு கூர்ந்து 3 வருஷம் வரைக்கும் படிச்சு முடிச்சார். அப்போ கேட்க கூடாது, இன்னும் படிக்கவா? கவனிக்கணும், எல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். ஒரு ஊழியக்காரன் அவனே ஒரு தீர்க்கதரிசி. நன்றாக கவனிங்க. தானியேலே ஒரு தீர்க்கதரிசி, சாதனை படைக்கிற தீர்க்கதரிசி. தானியேல் புஸ்தகமே வேதத்துல இருக்கு. அவன் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய எழுத்து அங்கீகரிக்கப்பட்ட எழுத்து. இப்படி இருந்தும் அவனுடைய தாழ்மையை கவனிங்க. இன்னொரு தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தை வாசிக்க ஒரு அலையில சொல்லுங்க. ஊழியக்காரர் வந்து வசனத்தை வாசித்துட்டே இருக்கு. ஊழியக்காரனுக்கு லட்சணம் என்னன்னு, வசனத்தையே வாசிட்டு இருக்கணும். வசனத்தை
எனக்கு தேவன் வழி. நிறைய பேருக்கு வந்து வசனத்தை வாசிக்க மாட்டாங்க, ஆனா ஆவியானவர் பேசணுமா? சார், ஆவியானவர் இருக்கட்டும், நான் சொல்றேன் ஆவியானவர் உங்ககிட்ட பேசக்கூடாது. ஆவியானுடைய சித்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நான் ஒரு மனுஷனா இருந்து நான் சொல்றேன், நீ ஏன் 66 புஸ்தகத்தை நீ வாசிக்காம நீ ஏன் உனக்கு ஆவியானவர் உங்ககிட்ட பேசணும்? What right do you have? நீ இரவும் பகலும் இதை இரவும் பகலும் நீ தியானிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல போட்டிருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு வந்து ஆவியானவர் பேசணும், ஆவியானவர் பேசணும், அது ஒரு வியாதி. ஆவியானவர் பேசுவார், but you have to first give value to the written word of God. அப்பொழுதுதான் ஆவியானவர் வெளிப்பாடை கொடுப்பார். கர்த்தர் சொல்லும் பிரின்சிபல். நான் என்னுடைய பிரின்சிபல் என்னன்னா, நீ வசனத்தை மட்டும் நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணு. ஆண்டவரா பார்த்து உங்களுக்கு ஆவியானவர் மூலமா அவர் வெளிப்பாடு கொடுப்பார். ஒரு ஆளே சொல்லுங்க, don't go behind revelation, go for knowledge of the written word of God. இப்படி அவர் சொன்ன பிறகு, செஞ்ச பிறகு உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணி, வேதத்தை வாசித்த பிறகு அவர் உபவாசம் எடுத்து அவர் ஜெபம் பண்ணி விண்ணப்பம் பண்ணி பாருங்க. 20ஆம் வசனம் வாசிங்க. இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து, போதும், நீ உபவாசம், நீ வேதத்தை வாசித்த பிறகு நீ உபவாசம் எடுத்து நீ ஜெபம் பண்ணி நீ விண்ணப்பத்தை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கும் போது வானம், நன்றாக கவனிங்க, வானம் திறக்கப்படுகிறது. வானத்துல இருந்து ஒரு நபர் அனுப்பப்பட்டு உன்னிடத்துல வருகிறார். That is the sequence. எடுத்தோட தீர்க்க தரிசனம், எடுத்தோட வெளிப்பாடு, எடுத்தோட நமக்கு வந்து தேவதூதன் வரணும்னா நடக்காது. You first read. எரேமியா எழுதினது வாசி. நீ பெரிய தீர்க்கதரிசி தான், ஆனா நீ எதுக்கு எரேமியா கொடுத்து நீ வாசிக்கணும்? ஏன் நானே ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆண்டவர், எசேக்கியேலோட பால் கடிப்பு நாங்க எத்தனை வருஷம் நாங்க இங்க பாபிலோன்ல இருக்கணும், ஏன் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கலாம்ல? கேட்கலையே. He humbles himself, he goes to the word of God and he reads what Jeremiah wrote. Note the point. இதெல்லாம் உங்களுக்கு gold. One prophet has a humility not to say, God, you revealed to me why I should read another man's prophecy. You revealed to me. அப்படி சொல்லுங்க. He went on his knees and he wrote and he took time to read what Isaiah, what Jeremiah had prophesied. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணி உபவாசம் எடுக்கும்போது அங்கிருந்து தேவதூதன் இறங்கி வருகிறார். காபிரியேல் வருவாரா இல்ல அனுப்பப்பட்டு வருவாரா? So who's behind that? So whose eyes and hand moves? How can you move the mind of God? தேவன் ஒரு தேவதூதன் கட்டளை கொடுத்து நான் இதெல்லாம் நீ போய் சொல்லு அப்படின்ட்டு தெய்வத்தை கிரியை செய்ய வைக்கிற கிரியை என்ன? வேதம், வேத வாசிப்பு, அதோடு கூட உபவாசம். வரிசையா சொல்லணும். நம்ம வந்து வேத வாசித்தை என்ன பண்ணிடுறோம்? அதான் ஆவியானவர் இருக்கிறார்ல, அதான் அவர் பேசுவார். No. He's already revealed in the 66 books. சரி, அதோடு கூட நான் சொன்ன டைரக்ஷன். அப்போஸ்தலர் 13:1-3 வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் 13:1-3 அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீங்கள் எண்ணப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். நிறைய தீர்க்கதரிசிகள், நல்ல போதகர்கள், நிறைய போதகர்கள். சவுலும் இருக்கிறாரு, பர்னபாவும் இருக்கிறாரு, யாரும் இருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து
ஆராதனை செய்தார்கள். உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். உங்களுக்கு தெரியும் பவுல் வந்து என்ன ஸ்டாண்டர்ட், பர்னபா என்ன ஸ்டாண்டர்ட். பவுல் வந்து ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர் எல்லாம் 13 நிருபத்தை எழுதியிருக்காங்க. அவருதான் மெயின், மொத்தம் பழைய ஏற்பாட்டுல மெயின் அவருதான். So he is a man of the word. ஓகே, அவர் வசனத்துல அவரை மீற முடியாது. பேதுரு, யோவான், இந்த சீஷர்லாம் கொஞ்சம் லைட்டா ஓரத்துல அவங்கள ஆண்டவர் ஒதுக்கிட்டு பவுலை வச்சு 13 நிருபத்தை எழுத வச்சார்னா நீங்க யோசித்து பாருங்க, what kind of caliber he has. Just நீங்க யோசித்து சும்மா ஒரு ஹியூமனா யோசித்து, கொஞ்சம் தோமா எழுதுனது, கொஞ்சம் பிலிப் எழுதுனது, அத்தனை சேஷம் இருக்கிறாங்க, தேவையில்லை. பவுல் இருக்கிறாரு, அவர் எழுதுறாரு. அப்பேற்பட்ட பேதுருக்கு சுவிசேஷமும் எழுத விடல, 2 நிருபத்தை எழுத விட்டாரு. 1 பேதுரு 2 பேதுரு. யோவானுக்கு ஒரு சுவிசேஷத்தை எழுத வச்சாரு, அப்புறமா ஒரு 3 நிருபம், அப்புறமா வெளிப்பட்ட விசேஷம். மற்ற ஆட்கள் ஏன்னா பவுல் இருக்கிறாரு, இல்ல 12 பேர் பவுல் இருக்கிறாரு. So you know he is already strong in the word of, அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா இங்க வந்து வேதத்தை வாசித்தாங்க அப்படின்ட்டு இல்ல, உடனே என்ன சொல்றீங்க, அவங்க தான் வேதத்தை வாசிக்கல பாஸ்டர். பவுல் இருந்தாலே வேதம் இருக்கிற மாதிரி, பர்னபா டெஃபினெட்லி அவங்க வேதத்தை வாசிப்பாங்க, பிரசவம் பண்ணிப்பாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கித்திருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பைபிள் ஸ்டடி நடந்திருக்கும். அதுக்கு பிறகு சரி நம்ம ஆராதனை செய்யறாங்க, உபவாச ஜெபம் பண்றாங்க, ஆவியானவர் பேசுறாரு, இவங்க 2 பேரை எனக்கு பிரித்தெடுங்க. அதுக்கு பிறகு திரும்பி அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவங்க மேல கையை வைத்து see they didn't ask God, Lord நாங்க என்ன பண்ணணும், ஊழியத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்க கேட்கல. ஆனா உபவாச ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் வந்து டைரக்ஷன் கொடுக்கிறார். கரங்களுக்கு அலையில சொல்லுங்க, அதுதான் ஆவியானவருடைய செயல். உபவாச ஜெபத்துல தான் ஆவியானவருக்கு செயல். இப்போ வானம் திறக்கப்படும், ஒண்ணு தேவதூதன் வரும், இல்லாட்டி ஆவியானவர் வந்து பேசுவாங்க. சரி, 2வது உபவாச ஜெபம் பண்ணும்போது நமக்கு வந்து தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரியம், தேவனுடைய அப்ரூவல் நம்ம லைஃப்ல வருது. தேவன் வந்து நம்மள வந்து என்கரேஜ் பண்ணி அவர் வாயால பேசி அவர் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொல்றார். வாசிங்க தானியேல் 10:3. தானியேல் 10:3. அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக் கொள்ளவும் இல்லை. ஓகே, எத்தனை நாள்? ஒரு 21 நாள். ஓகே, இப்போ 11 வாசிங்க. அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, பிரியமான புருஷனாகிய தானியேலே. See, இது வந்து ஒரு பாஸ்டரை இன்னொரு பாஸ்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இல்ல. நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் அறிமுகப்படுத்துறது இல்ல, ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் மெச்சிக்கிறது இல்ல, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் புகழ்றது இல்ல, ஒரு ஊழியக்காரனை இன்னொரு ஊழியக்காரன் புகழ்றது ஸ்டேஜ்ல. அதை பற்றி நான் பேசல, இது தேவன் பேசுறார். வாசிங்க. அவன் என்னை நோக்கி, பிரியமான, அவன் என்னை நோக்கி, இந்த தேவதூதன் தேவன் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறார், இந்த மாதிரி பேச அவங்க கிட்ட, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன், பிரியமான புருஷனாகிய தானியேலே. யாருக்கு பிரியமான? தேவனுக்கு பிரியமான. சபைக்கு பிரியமான, எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். So what? உங்களை எல்லாருக்கும் பிடிச்சா அப்ப அது என்ன அது குவாலிஃபிகேஷனா? உஷாரா இருங்க. அவர் வந்து பிடிக்காம போயிடலாம். யாரு பிடிக்கணுமோ அவருக்கு பிடிக்காம போச்சுன்னா நீ அவுட். நான் உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிட்டா அவுட். அவர் சொல்ற பிரியமான புருஷனாகிய தானியேலே போதும். See, நான் வந்து வினோத் பிரதர் பற்றி 1000 நான் சொல்லுவேன், நோ யூஸ். ஏன்னா நான் யாரு
நான் சொல்றது எனக்கு ஏதாவது கொஞ்சம் இது கூட நமக்கு ஏதாவது இது வரும், நமக்கு ஏதாவது ஒரு சம்திங் இருக்கும். மனுஷனை நம்பப்படாது, அவன் ஏதாவது உள்ள குத்து இருக்கும். ஆண்டவர் பேசு, ஆண்டவர் நான் என்ன பண்றேன், ஆண்டவர் விமர்சனம் பண்ணிட்டோம். ப்ளீஸ் நீங்க விமர்சனம் பண்ண வேண்டாம் சார், நான் கேட்டேன். மனுஷன் ஊழியக்காரரை விமர்சனம் பண்ணாதீங்க, அவங்க வந்து ஆண்டவர் விமர்சனம் பண்ண. அதே மாதிரி நீங்க ஒருத்தர் விமர்சனம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றோம், 6 மாசம் கழிச்சு நமக்கு தெரியுது அவங்க எப்பேற்பட்டவங்க. So second point is that heaven's approval and God's favor comes on your life when you fast and pray. அப்பதான் ஆண்டவர் பேசுறார். மூன்றாவது, victory over one's body and mind. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்து மேல வெற்றி. நான் சொல்றேன், நீங்க வந்து சும்மா ஃபாலோ பண்ணுங்க. லூக்கா 4:1-2 அவர் வந்து வனாந்தரத்துல வராரு, 40 நாள் உபவாசம் பண்ணி அவர் வராரு. அவருக்கு சாப்பிடல, அப்புறமா அவருக்கு எப்படி இருந்துச்சு, பசி உண்டாயிடுச்சு. ஓகே, அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பசியில கூட அவருக்கு ஒரு வெற்றி உண்டு. ஏன்னா 4:14 அவர் வந்து ஆவியானோட வல்லமையில அவர் வராரு, ஆவியானோட வல்லமையில வந்து பிரசங்கம் பண்ணாரு. சரி, இந்த வல்லமையுடைய விளைவு என்ன? 4:22 வாசிங்க. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். யோசேப்பின் குமாரன் மறுரூபமாக்கப்பட்டார், 32 வாசிங்க. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஓ ரைட் ரைட். 36-37 வாசிங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. First man recognized, then demons recognized. எதனால? 40 நாள் நீ உபவாசம் பண்ண, தேவ சமூகத்துல காத்திருந்த, நீ பாவத்தை மேற்கொண்ட, சாப்பாடு ஆசை மேற்கொண்ட, ஆவியோட வல்லமையில வர, இதெல்லாம் நடக்கும். 4வது குறிப்பு இதோடு கூட முடிக்கிறேன். சாத்தானுடைய கோட்டை, அசுத்தாவிகளுடைய கோட்டையை நம்மளுடைய ஏற்கனவே நான் சொன்னேன். இந்த பிசாசு வாசங்க மத்தேயு 17:21 இந்த ஜாதி பிசாசு. அப்போ பிசாசுலயும் என்ன இருக்கு? பிசாசுக்கு தான் ஜாதி இருக்கு, பிசாசு தான் ஜாதி இருக்கு. பிசாசு பிடிச்ச மனுஷன் வந்து மனுஷனை என்ன ஆக்கிடுவான்? ஜாதியில ஆக்கிடுவான். இந்த ஜாதி எல்லா ஊர்லயும், இந்தியால எல்லா ஊர்லயும் இருக்கு, ஆனா வேற எந்த நாட்டிலயும் இல்ல. ஆமா, அவங்க பிசாசு எப்படி வந்து ஆதிக்கம் பண்ண பாத்தீங்களா? ஆடு சொல்ற இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபம் அன்றி ஆக உங்களோட வாழ்க்கை நம்ம எழுந்து நிற்போம். நாம் இப்போ ஜெபம் பண்ண போறோம்.